உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பவர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். மேஷராசி என்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் தேதி அந்த ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். இந்த ஜூன் மாதத்துல இருந்து அவர் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல மேஷராசி என்பர்களுக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முதல் ஸ்தானம், அதாவது தலைமை பொறுப்பை ரொம்ப விரும்புபவர்கள். அதே மாதிரி காலபுருஷனுக்கு முதல் இடம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகார பதவி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விருப்பம் அதிகம் உள்ளவர்கள். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமான ஒரு அமைப்பை தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. சுகஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு வீடு வாங்க வேண்டிய ஒரு யோகமும் இந்த காலகட்டம், ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வீடு வாங்க போறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நீங்க நினைச்சு ஆசைப்பட்டு செய்தாலும் கூட இப்போ நீங்க உங்களுடைய சமுதாயத்துல நல்ல ஒரு ஸ்டேட்டஸாக வாழணும் அப்படின்னு நினைச்சு அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்திற்கு இந்த மேஷராசி என்பர்கள் இருக்க போறாங்க. இந்த காலகட்டத்துல இந்த 6 மாதத்துல பாத்தீங்கன்னா அடுத்து அந்த ஜூலை மாதம் சனி வக்ரம் அடைகிறார். 12ஆம் இடத்துல சனி வக்ரம் அடையிறது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மேலும் மெருகேற்றும் விதமாக, அதாவது அந்த ஜென்ம சனி 7.5 சனியினுடைய விரய சனியில இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த வக்ரம் அப்படின்றது தொழில் ரீதியான சில தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான ஒரு நேரத்தை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் தொழில் அதிகப்படியாக கடன்கள் ஆயிற்று. அந்த கடன்கள்ல இருந்து மீண்டு வர முடியாம அதை ஒரு வேற மாற்றமும் செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இந்த ஜூலை மாதம் அந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு அந்த சனி பகவான், அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரத்தோடயே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில மாற்றங்களை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நிறைய லாபங்கள், தொழில இருக்கக்கூடிய கடன்களை முடிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பவர்கள் யார் யாருக்கெல்லாம் வேலை பாதிப்புகள் இருக்கு, அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா 12ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறதுனால வக்ர பார்வையாக அவர் 3ஆம் இடத்தை, உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதாவது மீன ராசியிலிருந்து அந்த ரிஷப ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல வீசா சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கு, சில கெடுபிடிகள், அதாவது ஒரு கால நேரங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. இதோ இந்த வருடத்தோட எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அமைப்பு முடியுது, அதுக்கப்புறம் ஏதாவது ரெனிவலோ இல்ல ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாதான், இல்ல அடுத்த வீசா கிடைச்சாதான் எங்களால இருக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த இடத்துல மேஷராசி என்பவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அந்த 3ஆம் பார்வை பார்க்கறதுனால இந்த இடத்துல வேலை மாற்றம் அப்படின்றது எல்லா மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் இந்த ராசி என்பவர்கள் எல்லா இடத்துலையும் ஒரு வேலை மாற்றமும், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை நோக்கி அவர் பயணிப்பார். மீன ராசியில தான் இருப்பார்.
11ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கும் போது இந்த காலகட்டத்துல அந்த பதவி உயர்வுகள் அப்படின்றது முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக இந்த ராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பதவி உயர்வு, பதவி ஏற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா பதவியில இருக்கக்கூடிய கூட வேலை பார்க்குறவங்களுடைய தொந்தரவுகள், இது எல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அருமையாக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 6 மாதத்துல கடைசி அந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி, வக்ர கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து அந்த ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த டிசம்பர் மாதம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகும் போது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அடுத்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அதனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்து, அதாவது இதுவரைக்கும் நோயெல்லாம் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிருக்கும். கடந்த காலத்துல ஒரு 2025 நவம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நோய் தொந்தரவுகள் ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதுலலாம் என்ன மாதிரியான இந்த நோய்கள் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாம சில மேஷராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை கொடுக்க போது. இந்த ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா கேது பகவான் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வருகிறார். அதனால அம்மாவினுடைய உடல் பாதிப்புகள்ல சில கொஞ்சம் தேவையான ஒரு அக்கறை இருக்கணும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. அவர்கள் வேற இடத்துல இருக்கலாம், நீங்க வேற இடத்துல இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவங்கள கவனிக்க முடியாம போறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் வரும். அந்த கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா அம்மா தாயார் சம்பந்தப்பட்ட சில உடல் பலவீனங்கள் அப்படின்றது ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் அம்மா கூடயே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்பா மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இது வரைக்கும் ஏதாவது அங்காளி பங்காளி சண்டை இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அதற்குண்டான நிவர்த்தி இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த 6 மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஏன்னா விரய சனியினுடைய காலகட்டத்துல இருக்கிறீங்க, 7.5 சனியினுடைய தொடக்கத்துல இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த ஒரு 6 மாதம் மிகவும் அருமையான ஒரு மாற்றங்களையும் தேவையான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதனால இந்த வருடத்திற்கு அப்புறம், அதாவது இந்த 6 மாதத்திற்கு அப்புறம் இந்த மேஷராசி என்பர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேற யார்கிட்டையும் உங்களுடைய பணத்தை கொடுத்து வைக்கிறது, இது மாதிரியாகலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக பெரும் மாற்றத்தை இந்த வருடத்துல கடைசி இந்த 6 மாதத்துல பெற போறீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ஒரு 5 வருடத்துல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை இழந்திருப்பாங்க. தேவையில்லாத இழப்புகளா இருக்கும். இவங்களுக்கும் அந்த இழப்புக்கும் சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல ஒரு ஸ்டெடியான ஒரு லைஃப் அப்படின்றது இருக்காது. ஒரு நிரந்தர வருமானம் அப்படின்றது இல்லாம தான் இருப்பாங்க. ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில மனநிலை இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே இந்த ரிஷபராசி என்பர்களை கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக ஒரு துரோகம்னே சொல்லலாம், ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னே சொல்லலாம். யாரை நம்பி நீங்க சில விஷயங்களை செஞ்சிருக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த ஒரு அக்கறை உடையவர்களாக இருந்திருப்பாங்க.
அந்த அக்கறை எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கும் போது சில இடத்துல மனவேதனைகள் அதிகப்படியாக இருந்திருக்கும். அதே நேரத்துல வேலை ரீதியாக, தொழில் ரீதியாகலாம் சில பாதிப்புகள் இருந்தாலும், இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இவர்களுக்கு மிக ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது மிகவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல பெயர்ச்சியாக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் அதிசாரமும் அடைகிறார். இந்த நவம்பர் மாதம் அந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு அதிசாரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை, அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்காதா, நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தா போறோம், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம அதை ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் சம்பந்தப்பட்டு முதலீட்டாளர்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த ரிஷபராசி என்பர்கள் நான் தொழில் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லை, வருமானம் இல்லை, என்னைய நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே கிடையாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு எதிரிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க, என்னுடைய தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த முதலீடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதுதான் அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல அதிசாரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில்ல கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த சனி ஆகப்பட்டவர் உங்களுக்கு வக்ரம் அடைகிறார். வக்ர பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் சாதாரணமாக பேசிட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள், அதாவது எல்லாரிடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டா பேசுறது, எல்லார்கிட்டையும் ஒரு பணிவோட பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எதிர்த்து பேசாம, ஒரு அலுவலகத்திலேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு எதிர்த்து பேசாமல், ஒரு அதிகாரியை பார்த்து ஒரு எதிர்த்து பேசாமல் தனக்குண்டான வேலையும் சரி மற்றவர்களுக்கு உண்டான வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் சனி வக்ர பார்வையாக 11ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய ஆக்டிவிட்டிஸே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியாக இருக்கும். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் போல்டா பேச ஆரம்பிப்பீங்க, ஒரு நம்பிக்கையோட, நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக ஒரு நம்பிக்கையோட, ஒரு உறுதித்தன்மையோட பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அந்த ஒரு சனியினுடைய வக்ரத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கால அளவிற்கு உங்களுக்கு பதவிகள் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த வக்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழறதுனால சில ரிஷபராசி என்பர்கள் இவர்களினுடைய தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வளர்ச்சிக்காக மாற்று பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கம்பெனியை விட்டு நம்ம ஏன் வேற கம்பெனிக்கு போகக்கூடாது, நமக்கு நல்ல ஆஃபர் வருது அப்படின்ற மாதிரியான சில மாற்று பாதைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த ஒரு 5 மாத கால அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட உயர்வுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு வெளிநாட்டு வேலை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வக்ர காலகட்டத்துல, அதாவது ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இந்த மாதிரியாக வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களையும் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் குரு பகவான் 4ஆம் இடத்துல அதிசாரம் பெறும்போது அந்த சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சென்ட் நிலமாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியாக இந்த ஒரு 5 மாதத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப முயற்சிகள் எடுப்பாங்க. அதற்குண்டான பாசிட்டிவான சில வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால அந்த சொந்தமான சொத்துக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு இந்த 6 மாதத்துல ஏற்படக்கூடியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேது பகவானினுடைய பெயர்ச்சி. இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் தாயார் சம்பந்தப்பட்ட சில இடத்துல மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுப்பார். திடீர்னு நல்லா இருந்திருப்பாங்க அம்மா, திடீர்னு அந்த உடம்பு சரியில்லாம அவங்களுடைய பிரிவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் மிகப்பெரிய மனவேதனையை தாயார் வழியில கொடுத்திருக்கும்.
அது எல்லாமே இந்த காலகட்டம் அது 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால இந்த ராசி என்பர்கள் மிகவும் ஒரு துணிச்சலோடு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது திருமண உறவுகள்ல நிறைய பாதிப்புகள் இருந்தாலும், விவாகரத்து வழக்குகள் இருந்தாலும், அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட ப்ரப்போசல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான சில உறுதித்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அந்த உபஜய ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த கேது பகவானினுடைய மாற்றங்களும். அடுத்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து அந்த ராகு பகவான் மகர ராசிக்கு வரும்போது ஒரு ஸ்திரத்தன்மையை உங்களுடைய வேலை ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் எந்த வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த பெயர்ச்சிகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில உறவுகள்ல நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், வெளியில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டிற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுக உறவுகளாக இருக்கலாம். அதாவது வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப நம்மளை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஆதரவாக வெளியில வந்த உறவுகளே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிலைமைக்கு அவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்புல இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சிகளாக தான் இந்த குரு பெயர்ச்சி, சனி வக்ரத்தன்மை, அடுத்து ராகு கேது பெயர்ச்சி அமைய போகுது. இதுல உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய 6 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம குருவினுடைய நிவர்த்தி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் செயல்பட போறாங்க. ஏன்னா எந்தவித காரணமும் இல்லாமல் அதிகப்படியான ஒரு வேலை இழப்புகளை சந்தித்தவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நம்ம வேலை செய்யல, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயரதிகாரிகளுக்கும் நம்மளுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்கிய தகராறு, இந்த மாதிரியாகலாம் இருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஆனால் எந்த வித காரணமும் இருக்காது. உயரதிகாரிகள் இவர்களுக்கு ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இவர்களும் இவர்களினுடைய வேலையில மிகவும் ஒரு பொறுப்பெடுத்து கடமையை மிகவும் முக்கியமாக முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும். அதே மாதிரி குடும்பம் ரீதியான சில மிகப்பெரிய வழக்குகள், அதாவது குடும்பத்துல இருந்து இந்த மாதிரியான வழக்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியாகலாம் அவமானங்களை சந்திச்சிட்டேன், அந்த மாதிரியாக அந்த ஜென்ம குரு அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்கள், கடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல ஊரை விட்டு வெளியில போறது. அதாவது இது நாள் வரைக்கும் அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தோட வாழ்ந்திருந்த மிதுன ராசி என்பர்கள் இப்போ அந்த இடத்துல இருந்து காலியாகி வேற இடத்திற்கு தலைமறைவாக போகக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுத்துட்டார். இதுல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நட்சத்திர அன்பர்கள்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களும் இந்த வாழ்நாள்ல இது நாள் வரைக்கும், அதாவது 2025 ஜனவரியில இருந்து இவர்கள் படாத கஷ்டமே கிடையாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு மனப்பான்மை இருக்கும். அந்த தைரியமான மனப்பான்மையில ஒரு சில குழப்பமான ஒரு முடிவுகளும் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பக்கபலமாக அவர்களுக்கு, அதாவது இவர்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவர்களுக்கு கூட இருக்கிறவங்க எதிரியா, நண்பனா, இல்ல நம்மளை சார்ந்தவர்களா அப்படின்னு கணிக்கிறதுக்கே இவங்களால முடியல. அந்த அளவிற்கு குழம்பி போய் இருக்கிறாங்க. யாரையும் நம்பி ஒரு விஷயம் சொல்ல முடியல. அது அப்படியே காட்டு தீயா பரவுற அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. இந்த மாதிரியாக அந்த குழப்ப நிலையிலிருந்து விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, அதாவது குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய ஒரு வருமானங்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு மிதுன ராசி என்பர்கள் யாரெல்லாம்
அதாவது சர்வீஸ் சம்பந்தப்பட்ட சில தொழில்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு கமிஷன் தொழிலோ, ஒரு கன்சல்டன்சி ஒரு தொழிலோ, ஒரு ட்ரெய்னரா இருக்கலாம். அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரெய்னரா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு ஸ்கிராட்ச் லெவல்ல இவர்களினுடைய தொழில் அப்படின்றது கடந்த காலத்துல இருந்திருக்கும். எங்க போனாலும் எனக்கு கிளையன்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும். இப்போ அதற்குண்டான ஒரு மாற்றங்கள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் மிகவும் முழுமை அடைவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா இவர்கள் ப்ராடக்ட், அதாவது மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த மிதுனராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் ஜூலை மாதம் வக்ரம் அடையறதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உங்கள் வீட்டு வாசல்ல வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் கூட எனக்கு வரல அப்படின்னு சொல்றக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்தந்த இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வருது, இந்தந்த கண்ட்ரீஸ்ல இருந்து ஆர்டர்ஸ் வருது, இது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இந்த இடத்துலயும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மிதுனராசி என்பர்கள் ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு இடத்துலயும் குழப்பத்திலேயே இருப்பாங்க. அதனால அந்த குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரம் தான் இந்த சனி வக்ர நிலை அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகளை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அண்ணன் தம்பியே ரொம்ப ஒத்துமையா இருந்திருப்பாங்க. அண்ணன் தம்பி, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருந்திருப்பாங்க. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வழக்குகள் இவர்களுக்குள்ள வந்திருக்கும். என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் அந்த உடன்பிறப்புகளை எதிரியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கு. அதனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த உடன்பிறப்புகள் மீதான சில வெறுப்புகள் அப்படின்றது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போது. இந்த நேரம் இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைய போறாங்க. கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனா அந்த 1 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட நாங்க பாத்தீங்கன்னா 365 நாளும் சண்டை போட்டிருப்போம். ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்த ஒரு அமைப்பு இல்லை. இது எல்லாமே இவர்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. 3வது நபர்களின் தலையீட்டுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். அந்த 3வது நபர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொருத்தர் மாதிரியாக மாற்றி மாற்றி பேசி இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு அந்யோன்யத்தை பிரிப்பதற்குண்டான எல்லா வேலையுமே பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்தெல்லாம் இவர்கள் சுதாரிச்சு இது நாள் வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்லயே சொன்னேன் பாத்தீங்களா. அதிலிருந்தெல்லாம் இவர்கள் சுதாரிச்சு அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு களத்திரஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் அவர் ராசி மீது அமர்ந்து இவர்களுக்குள்ள ஈகோ பிரச்சனையை நிறைய தூண்டி விட்டுருப்பாரு. இப்போ குடும்பஸ்தானத்திற்கு போறதுனால இப்பதான் அந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்துல ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வீட்டுல சொகுசா இருக்கிறதுக்கு உண்டான சில செலவுகளை விரைய செலவுகளாக, கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பை கரைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த இடத்துல மாத்திரம் இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களை நிறைய வச்சுக்கோங்க. வெளியிட மாற்றம் அப்படின்றத நிறைய வச்சுக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அளவுக்கு கடந்த காலத்துல இருந்த சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இந்த வருடம், அதாவது இந்த வருடத்துல கடைசி 6 மாதம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குருவாக குரு பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த ஜென்ம குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் என்னுடைய நிறைய பதிவுல சொல்லியிருப்பேன். இது ஒரு வேக்சினேஷன் மாதிரி. அதாவது குழந்தைகளுக்கு தடுப்பூசி எதுக்காக போடுறாங்க? ஒரு வியாதி வரக்கூடாது, ஒரு அம்மை போன்ற வியாதிகள் வராம இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி போடுறாங்க. ஆனா அந்த தடுப்பூசி போட்ட உடனேயே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு
குழந்தைகளுக்கு ஜுரம் மாதிரியான சில சிம்டம்ஸும் வரும். அதனால அந்த குழந்தைகள் ஒரு நாள் 2 நாள் மிகப்பெரிய அளவுக்கு சோர்வு நிலையை அனுபவிப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த ஜென்ம குரு பார்த்தீங்கன்னா வந்து இறங்குறாரு அப்படின்னாலே சில இடத்துல கசப்பான அனுபவங்களை கொடுப்பார். அந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உண்டான அனுபவங்களாக தான் இருக்கும். நிறைய கிளையன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கேட்பாங்க, மேடம் குரு பகவான் எங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது அது எங்களுக்கு நல்லது தானே கொடுக்கணும். ஏன்னா குரு பகவான் குரு வந்து சுப கிரகம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய ராசியின் மீது பயணிக்கும் போது அவர் எங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தானே கொடுக்கணும். ஏதாவது கெடுதல்களை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெடுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா தான் வரும். அதாவது நீங்க கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த 3 வருடத்திற்கு முன்னாடி ஏதோ ஒரு கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னா, அந்த கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான நெருக்கடிகள் அதிகப்படியாக இருக்கும். அந்த கடன் தொல்லைகள் அப்படின்றது வழக்காக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கடன் தொந்தரவுகள் தேவையில்லாத அவமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக அந்த கடனை நிவர்த்தி செய்யணும். அப்படி இருக்கும்போது அதை நெருக்கடி கொடுத்தாதான் அந்த இடத்துல நீங்க நிவர்த்தி ஆகுவீங்க. இதற்கு இந்த அவமானங்கள், வழக்குகள் இந்த மாதிரியான சில நெருக்கடிகளை அந்த குரு பகவான் முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜென்ம குரு இந்த கடகராசி என்பவர்களுக்கு செயல்பட போறார். அடுத்து கேது பகவான் உங்களுக்கு வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி மீதே பயணிக்க போறார். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா கடகராசி என்பவர்கள் இந்த வருடத்துல இந்த 6 மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போறீங்க. எல்லா இடத்துலயும் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். இதுவரைக்கும் உங்க கூட வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க, உங்களோட சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியாம சில வேலைகளை செஞ்சு உங்களுக்கு அகெயின்ஸ்டா செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இருந்து இருக்கும். அடுத்து டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த கேது பகவானும் பயிற்சி ஆகிறதுனால மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த ராசி என்பர்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் மேல தப்பு அப்படின்ற மாதிரியாக கண்டுபிடிக்க முடியாம சில இடத்துல ரொம்ப மென்டல் டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரியாகலாம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் இப்ப 7ஆம் இடத்திற்கு வரப்போறார். இதனால முதல் திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே இது இப்போதான் நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க தோஷம் பொருத்தம் பார்த்து நீங்க திருமணம் பண்ணும்போது அதுல சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கும். காலசர்ப்ப தோஷத்தினால திருமணம் தள்ளி போடுறது, செவ்வாய் தோஷத்தினால திருமணம் தள்ளி போகிறது, இந்த மாதிரியாக தோஷத்தினால திருமண அமைப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதங்கள்ல இந்த 6 மாதத்துக்குள்ள முக்கியமாக திருமணம் நிச்சயதார்த்தம்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வரன் கூட கிடைக்க மாட்டேங்குது மேடம், அப்புறம் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகவும் ஒரு அருமையாக சில திருமண வரன்களை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் அந்த குரு பகவான் செயல்பட போறார். இந்த ஜென்ம குரு வந்து திருமண அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். அதனால இதுவரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமண வாழ்க்கையில சில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு வழக்குகள், அதாவது விவாகரத்து வழக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கடகராசி என்பவர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 6 மாதம் நீங்க மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது நபர்களோடு தேவையில்லாம பழக்க வழக்கங்கள் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தைகள் பேசி அதுல தேவையில்லாத ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. ஏன்னா ஜென்ம ராசியில குரு வரும்போது அந்த நேர்மைக்கு அளவே இருக்காது. கடகராசி என்பவர்கள் பொதுவாகவே அப்படிதான். எல்லா இடத்துலையும் நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இப்போ குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா
ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நான் இப்படிதான் இருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேர்மையான குணம் மற்றவர்களை தவறாக உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி தான். அவர் உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியில இருந்து பார்க்கறதுனால சில வாய்ப்புகள், தொழில் ரீதியான வாய்ப்புகள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பொட்டிக் வச்சு நடத்துறீங்க, ஒரு சின்னதா ஒரு ஷாப் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இப்போ பிரம்மாண்டமான ஒரு கடையை வச்சு நீங்க அது ஒரு ஷோரூம் மாதிரி ஆக்கி அதுக்குண்டான சில முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். ரீட்டைல் ஷாப் போன்ற சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். லாபத்தின் அளவு குறைவாக இருந்தாலும், ஏன் அந்த லாபத்தின் அளவு குறைவு அப்படின்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல நீங்க பழைய கடன்களை எல்லாத்தையுமே அடைக்க போறீங்க இந்த கடகராசி என்பர்கள். அதனால லாபத்தின் அளவு குறைவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, அடுத்து சனியினுடைய வக்ரத்தன்மை, உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மை அடைந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவா போயிருப்பீங்க, சில பேர் பாத்தீங்கன்னா டெம்பரவரி விசால போயிருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 6 மாதம் ஒரு பொன்னான ஒரு காலம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்து அங்க நிரந்தரமாக உருவாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது அங்க ஒரு ரெசிடென்ஸ் கிரீன் கார்டு வாங்குறதோ, ஒரு பெர்மனன்ட் விசா வாங்குறதோ, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசால இருந்து உங்களுக்கு தேவையான வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சில மாற்றங்களை செய்யறதுக்கோ உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க சில முயற்சிகளை ரொம்ப துரிதமாக பண்ணுங்க. 6 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த துரிதமாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த 6 மாதத்துல மிகப்பெரிய ஒரு கிரேட் ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். அது வந்து வருடத்தின் இறுதியில, அதாவது 12வது மாதம் தான் இருக்க போகுது, டிசம்பர் மாதம் தான். ஆனாலும் அதற்குண்டான ஒரு ரெஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல இருந்து கிடைச்சிடும். சிம்ம ராசி என்பர்களுக்கு முதல்ல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வரார். மறைவு ஸ்தானத்திற்கு குரு வர்றதுனால திடீர் ராஜயோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இடத்துல அதிர்ஷ்டங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் இந்த 12 ராசியிலேயே அதிகப்படியான அதிர்ஷ்டமான ஒரு ராசி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி, அதாவது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானும் 12ஆம் இடத்துல வர்றாரு. அவர் 12ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால அதிகப்படியான திடீர் யோகங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க பதவிகள்ல திடீர்னு போய் நீங்க ஜாயின் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு எந்த விதமான ஒரு சலசலப்புமே இல்லாம நீங்க அழகா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது மிகவும் அருமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். அவர் 12ஆம் இடத்துல இருந்து இருக்கிறதுனால ஒரு மறைமுகமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். வெளிப்படையாக சமுதாயத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் எல்லாருக்கும் முன்னாடி உங்களுடைய அந்தஸ்தை இழந்திருப்பீங்க. எவ்வளவோ ஒரு தொழில் ஜாம்பவானாக இருந்த இந்த சிம்மராசி என்பர்கள்லாம் கடந்த ஒரு 3 வருடத்துல பாத்தீங்கன்னா அந்த தொழிலே அழிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு சில இரக்கங்களை, அதாவது தொழிலிருந்து வீழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனா இந்த சிம்மராசி என்பர்கள் தொழிலிருந்து அதல பாதாளத்திற்குண்டான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பாங்க. அதுல இருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் வர்றாரு இல்லையா, இது வந்து ஒரு மறைமுகமான வளர்ச்சியை கொடுக்கும்.
கொடுக்கும். இப்போ நீங்க ஒரு அலுவலகத்திலேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பதவி, ப்ரமோஷன்ஸ், வருமான இன்கிரிமெண்ட் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த இடத்துல இந்த 6வது மாதத்துல இருந்து ஜூன் மாதத்துல இருந்து இந்த சிம்மராசி என்பர்களுக்கு மறைமுகமான வருமானம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி, நீ இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கிற, உனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தன்னுடைய பர்சனலான சில அப்ரிசியேஷனை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருமானங்களாக மாற்றி தரக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு அமைப்பாக சனி 7வது மாசம் வக்ரம் அடைகிறார். அந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் அஷ்டம சனி. அதாவது அஷ்டம சனி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வேலை ரீதியான இடம் தான். வாழ்க்கையில எல்லாருக்குமே வேலை தான், உத்தியோகம் தான் மிகப்பெரிய ஒரு நிரந்தர ஒரு அமைப்பை கொடுக்கும், ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். அதை எல்லாத்தையுமே இந்த சிம்மராசி என்பர்கள் நான் 3 வருடத்திற்கு முன்னாடி சொன்னேன். இப்போ ஒரு கடந்த ஒரு 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் வேலை ரீதியான லே ஆஃப், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ்லயே வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படி இவங்க இவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் அந்த பதவியை விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்த அஷ்டம சனி அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்குது. நிறைய பேர் அஷ்டம சனிக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, நீங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க, நீங்க நிறைய யோகா பண்ணுங்க, காலையில அதிகாலையில எழுந்துருங்க, இந்த மாதிரியான சில ரெமடிஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் டு எர்த் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி நீதிகாரகன், அந்த நீதிகாரகனே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறதுனால நீங்க என்னதான் உண்மையா உழைச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்காது. அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை ரீதியான சில ப்ரெஷரை நீங்க இந்த இடத்துல எடுத்துக்க கூடாது. அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டயத்துக்கு முடிச்சுட்டு டயத்துக்கு வாங்க. இதுதான் இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம். அதை விட்டுட்டு நான் காலையில அதிகாலையில எந்திரிச்சு நான் போய் எக்ஸசைஸ் பண்ணேன், ஆனாலும் எனக்கு அஷ்டம சனி ஒர்க் ஆயிட்டு இருக்குது, எனக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு, என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்கும் வேலையை விட்டு தூக்குறதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அதனால அஷ்டம சனிக்கு நீங்க வேலையில பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாமல், அதாவது இருக்கிற வேலையை பார்த்துட்டே போங்க, அங்க வேலை இழப்புகள் ஏற்பட்டாலும் அடுத்த வேலை அப்படின்றது உங்களுக்கு தயாராக இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க பெரிய அளவுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ அந்த 8ஆம் இடத்துல சனி வக்ரம் அடையிறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது. இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த வேலை வாய்ப்புகள்ல பார்த்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். அந்த கேது பகவான் உங்களுடைய ராசியை விட்டு நிவர்த்தி அடைகிற வரைக்கும் அந்த தடுமாற்றங்கள் இருக்கும். நான் முதல்லயே இந்த பதிவுல சொன்ன மாதிரியாக அந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்தே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாசத்துல இருந்தே ஒரு தெளிவான முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேற வேலைக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. வேற இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமண உறவுகள், குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகிகளாக மாறிப்பாங்க. என்ன மேடம் இவ்வளவு ஒரு அப்பட்டமா வெளிப்படையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த ஒரு 2 வருடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. அதாவது கணவன் மனைவி மூலமாக, மனைவி கணவன் மூலமாக, அடுத்து குடும்பத்துல இருக்கிறவங்க பெற்றோர்களினுடைய தொந்தரவுகள், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு உறவுகளால மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்த சிம்மராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த குரு பகவானினுடைய மாற்றங்களும் இந்த கேதுவினுடைய டிரான்சிட்டும் பார்த்தீங்கன்னா குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்து, வழக்குகள் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டம் முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த ராசி என்பர்கள் இவர்களினுடைய ஜாதகத்துல நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ஜாதகத்துல 2வது திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். கடந்த ஒரு 2 வருடங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் 2வது திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும்
டைமும் இவங்களுக்கு வந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 2வது திருமணத்திற்கு உண்டான சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுக்கு நீங்க உங்களுடைய ஜாதகத்த பார்த்துக்கிறது நல்லது. இந்த 6 மாதத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வருமான வளர்ச்சியையும், மன ரீதியான தொந்தரவுகளில் இருந்தும் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 6 மாதத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். இந்த 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், மகிழ்ச்சி ஸ்தானம்னே சொல்லலாம். 11ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகரும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு ஜாதகராக தான் இருப்பாங்க. அந்த 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால எல்லா இடத்திலையும் இருந்த தடைகள் முழுமையாக நீங்க போகுது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடத்தை அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை இடமாற்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் கூட, அதாவது உடன்பிறப்புகள் கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த கன்னிராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இதனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிடத்துல மிகவும் ரொம்ப ஜோவியலா பேசக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இவர்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு 10 பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இவர்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. அந்த நண்பர்களை விட அதிகப்படியாக எதிரிகளை சம்பாதித்து வைத்தவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். ஆனா அந்த எதிரிகள் கூட்டத்தை இவர்களால கண்டுபிடிக்கவே முடியாது, ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. யார் எதிரி, யார் நண்பர்கள், யார் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க, யாரு நமக்கு அகெயின்ஸ்டா டிராவல் பண்ணுவாங்க அப்படின்றத இவர்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லார்கிட்டையுமே ரொம்ப பிராங்கா, அதாவது வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இதனால இந்த இடத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள், கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகளோடு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களோடு உடன்பிறப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கன்னிராசி என்பர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியாகலாம் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை தடை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை பிறப்புல இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த குழந்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வாடகை தாய் மூலமாக கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. எந்த விதமான ஒரு பாசிட்டிவான சில விஷயங்களும் நடந்திருக்காது. இது எல்லாமே இந்த 6 மாதத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். நிறைய பெண்களுக்கு, கன்னிராசி பெண்களுக்கு அவர்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த சில பிரச்சனைகள், சில நீர்க்கட்டிகள் இருக்கும். அடுத்து பிசிஓடி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த 6 மாதத்துல முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறதுனால இந்த ஜூலை மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை ரீதியான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆனா அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஏன்னா இந்த இடத்துல அந்த குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ர சனியை பார்க்கிறார். அதனால வேலை பாதிப்பு இருந்தாலும்
அடுத்து வேலை பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் இம்மிடியட்டா, அதாவது அடுத்த வாரம் வேலை போகுதுன்னு தெரிய போகுது உங்களுக்கு. அதுக்குள்ளேயுமே நீங்க ஒரு வேலையை ரெடி பண்ணணும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் வருதுன்னா, அந்த குருவினுடைய ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரம் சில வேலை இடத்துல உங்களுக்கு பாதிப்பை குடுத்தாலும், இந்த இடத்துல அதற்குண்டான நிவர்த்தியையும் அந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்க போறார் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, வேலையில நல்ல நிரந்தரமாகுவதற்குண்டான ஒரு நேரம். அங்க பெரிய அளவுக்கு படிச்சிருக்கிறோம். அதாவது இங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டோம், அங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிச்சிருக்கிறோம். நிறைய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறோம். ஆனா ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கிறோம். இந்த மாதிரியாக உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த ப்ரொஃபஷனல் ஜாப் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதுக்குண்டான வேலை அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய கன்னிராசி என்பர்கள் என்னுடைய கிளையன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உலகமே மிகப்பெரிய போராட்டத்தில் போயிட்டு இருக்கு மேடம், எங்களுக்கு எப்படி வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவர்களினுடைய ஜாதக ரீதியாக நம்ம சில அட்வைஸை சொல்லிக்கிட்டே இருந்தாலும், கோச்சார நிலவரப்படி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தான் வெளிநாட்டு வேலை அப்படின்றது உறுதித்தன்மையோட இருக்கு. அதனால யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் முயற்சி பண்ணாம இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாரும் தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு போக போறார். அதனால அந்த தொழில் ரீதியான வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது மெடிக்கல் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், கெமிக்கல் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் டிசம்பர் மாதம் அந்த கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு வர்றாரு. அந்த டயத்துல அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று 12ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால தொழில் சார்ந்த அந்த தொழில் அமைப்புகள் உங்களுக்கு முற்றிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுல மிகப்பெரிய ஒரு இழப்புகள், கடன் சார்ந்த சில விஷயங்களை நிவர்த்தி பண்றது, அந்த தொழில் செஞ்சு கைக்கும் வாய்க்கும் தான் உங்களுக்கு சரியா இருக்குமே ஒழிய, அந்த தொழில் ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து ஒரு டெவலப் பண்ணுவோம் அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் சார்ந்த மாற்றங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில தொழில் வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கு வர்றார். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அங்க புதிதாக தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்க அந்த கன்சல்டன்சி தொழிலையோ கமிஷன் சார்ந்த தொழிலையோ எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 6 மாதத்துல முதல்ல ஜூன் மாதத்துல அந்த குரு பகவான் 10ஆம் இடமான அந்த கடகராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வருகிறார். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, இந்த முக்கியமான மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு வருகிறார், உச்சம் பெற்று வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான். இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே இவர்களினுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால எப்போதுமே வருமானம் ரீதியான சில விஷயங்கள்ல தான் அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது இருக்கிற
பார்க்கறதுனால கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை அதிகப்படியாக கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையும், அதை மற்றவர்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை கொடுக்க போறார். வேலை ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்க போறார். யார் யாருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்க உங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறீங்களோ, அவர்களுக்கு இந்த 6 மாதத்துல அரசாங்கம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக எல்லா எக்ஸாமே பாஸ் பண்ணியாச்சு. ஆனா எனக்கு அந்த பதவி அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது, அங்க ஒரு வேலை அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதாவது எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணியாச்சு, ஆனா நமக்கு அங்க ஒரு போஸ்டிங் மாத்திரம் கிடைக்க மாட்டேங்குது. இதற்கு மறைமுகமான சில விஷயங்களை நான் செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. நான் எந்த செலவும் இல்லாமல் எனக்கு அந்த அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இந்த 6 மாத கால அளவுல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா குரு அடுத்து அதிசாரம் பெற்று 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால வேலை ரீதியான நிரந்தர அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய துலாம் ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா இவர்கள் 7.5 சனி முடிந்து ஒரு இடத்துல இவர்கள் ஸ்டெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதற்கு அடுத்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வேலை இழப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் இவர்களுக்கு இந்த கால நேரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். நிரந்தர வேலை வாய்ப்புகள், நிரந்தர வருமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நிரந்தர தொழில் அமைப்புகள். இது நாள் வரைக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனா அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு வருமானமும் இல்லை, அந்த தொழில்ல கடன் தான் மிச்சமா இருக்கே ஒழிய பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி டீச்சிங் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது காலேஜ் லெவல்ல பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ட்ரெயினராவோ இல்லை ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரியாக டீச்சிங் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மாபெரும் வெற்றி அப்படின்றது இந்த நேரத்துல இருக்க போகுது. உங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஜாப், நீங்க செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல நீங்க மேலும் மேலும் முன்னேறுவதற்குண்டான ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்க போறார். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 2ஆம் இடத்தை அந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். அதனால இது நாள் வரைக்கும் குடும்பம் ரீதியான சில குழப்பங்கள் இருந்திருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு சாதகமா தான் பண்றாங்களா இல்ல நம்மளுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறாங்களா அப்படின்ற மாதிரியான சில குழப்ப சூழ்நிலையில இருந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல இருந்து அந்த குடும்பம் ரீதியான சில மனமாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், இதுவரைக்கும் திருமணமே ஆகாத அந்த குடும்பத்துல ஒரு திருமண வைபவங்கள், வீடு கட்டி புதுசா கிரகப்பிரவேசம் பண்றது, இப்படி அந்த குடும்பம் சார்ந்த நல்ல விஷயங்கள் அப்படின்றது இந்த 6 மாதத்துல மிகவும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போக போகுது. ஒரு குடும்பத்துல நம்ம நல்ல சேவிங்ஸ் பண்ணோம், நல்ல ஒரு நகை எல்லா ஆபரணங்கள் வாங்குறோம், அந்த குடும்பத்துல ஒரு திருமணம் செய்து வைக்கிறோம், அந்த குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருந்தாதான் அந்த குடும்பம் நல்ல ஹாப்பியா இருக்கும். அதற்குண்டான ஒரு மாற்று அமைப்புகளை அந்த உச்சம் பெற்ற குரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். இந்த இடத்துல தன்னுடைய குழந்தைக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம நாங்க தவிக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்தையும் அந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போறார். 7வது மாதத்துல ஜூலை மாதத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதாவது அந்த 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல வக்ரம் அடைகிறதுனால இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வியாதி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். 6ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னாலே என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த வியாதியினால நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்படுதே ஒழிய அந்த வியாதிக்கு உண்டான சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது போகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்
என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு ஆலோசனைகள், மருத்துவ ஆலோசனைகள், கரெக்டா ஒரு டாக்டரை பார்த்தோம், கரெக்டா முடிஞ்சது, என்னுடைய உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான மருத்துவ விஷயங்கள்ல இருந்து மாற்றத்தை கொடுக்க போது, கடன் நிவர்த்தியையும் கொடுக்க போகுது. அதாவது இந்த துலாம் ராசி என்பர்கள் கடன் பக்கமே போகாதவர்கள். என்ன செஞ்சாலும் சரி, நம்ம உழைப்பை வச்சு முன்னேறி அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு சேகரிச்சு நம்ம எது வேணாலும் நம்மளுக்கு உண்டான வளர்ச்சியை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். ஆனா கடந்த ஒரு 2 வருடத்துல இவர்களினுடைய வாழ்க்கை பாதையே தடுமாறிடுச்சு. கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டீங்க. அந்த கட்டாய சூழ்நிலையிலிருந்து அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய பெரும் முயற்சிகள்ல இந்த 6 மாதத்துல நீங்க செயல்பட போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதனால கடன் நிவர்த்தி, அடுத்து பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தி, அடுத்து திருஷ்டி தோஷங்கள், 6ஆம் இடத்துல இருந்து அந்த சனி வக்ரம் அடைகிறாரு. அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து அந்த உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த திருஷ்டி தோஷங்கள், ஒருத்தவங்க வந்தாங்க மேடம் எங்க வீட்டுல, அவங்க வந்ததுல இருந்தே எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பிரச்சனை, என்னுடைய குடும்பத்துல ஏகப்பட்ட சச்சரவுகள், இப்படிலாம் அந்த திருஷ்டி தோஷங்கள் எங்க இருந்து வரும்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரியான சில தோஷங்களில் இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த வரக்கூடிய 6 மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய குடும்பம் ரீதியான சில சுப நிகழ்ச்சிகள், அடுத்து சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் இருந்து நிவாரணம், இந்த மாதிரியான சில ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதற்கு உங்களுடைய தசாபுத்திகள் அப்படின்றது சப்போர்ட் பண்ணணும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார நிலவரப்படி இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி இந்த கோச்சார கிரகங்களினுடைய அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய 6 மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்னு சொல்ல போனா இந்த குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு கடனை அடைக்கிறேன் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையினால சில அவமானங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். இதனால அந்த குடும்பம் 2ஆக சிதறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். இதே சமயம் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சில பேருக்கு ஆன்மீக வாழ்க்கையை அதிகப்படியாக கொடுத்திருக்கும். அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நம்ம ஒரு துறவரம் போயிட்டா என்ன, அந்த மாதிரியான எல்லாத்தையும் வெறுத்து, அதாவது துறவரம்ன்றது பாத்தீங்கன்னா தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல முழு ஈடுபாட்டோட போறதுதான் துறவரம். ஆனா நம்ம மக்கள் விருச்சிக ராசி என்பர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, அதனால நான் இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில போறேன் அப்படின்ற மாதிரியாக எல்லாத்தையும் வெறுத்து போகக்கூடியது துறவரம் கிடையாது. இது நீங்க வாழ்க்கையில விரக்தியாகி சில வெறுப்புகளை சம்பாதித்து அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் அதற்குண்டான இயலாமை காரணமாக போகக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருந்திருப்பீங்க. இது எந்த ராசி என்பர்களுக்கும் வராது. இது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான வழக்குகள், துன்பங்கள், தேவையில்லாத ஒரு போராட்டங்களை வாழ்நாள் முழுவதும் மன ரீதியாக கொடுத்துட்டு இருக்கும். இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப போல்டா இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர் மாதிரி தெரிவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா பயமும், வேதனையும், பதட்டமும், அடுத்து அந்த குடும்பம் சார்ந்த சில தொந்தரவுகளும் இவர்களை எப்போதுமே தூங்க விடாம நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மன ரீதியான ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த சந்திரன் நீச்சம் அடையும் போது இருக்கக்கூடிய சில பலன்களாக இருக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம், அதாவது குடும்ப ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திற்கு போக போறார். மிகப்பெரிய ஒரு மாற்றம், உங்களுக்கு தானாக ஒரு நிம்மதி தேடி வரக்கூடிய ஒரு நேரம். எப்படி ஒரு போராட்டம் உங்களை நோக்கி வருதோ அதே மாதிரி இந்த குரு பகவானினுடைய மாற்றம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. நிறைய குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள் கூட மீண்டும்
சேர்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல நம்ம முக்கியமா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விவாகரத்து வழக்கு வரைக்கும் போயாச்சு. ஆனா அந்த விவாகரத்து குடுக்கறதா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஏன்னா பிரியறதுக்கும் மனசு இல்ல, சேர்ந்து வாழவும் முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நடுத்தரமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல இந்த ஜூன் மாதத்துல இருந்து இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நம்ம கோச்சார நிலவரப்படி குடும்பம் சேரப்போகுது நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய கிளையண்ட்ஸ் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு பிரச்சனைகள் இன்னமும் அதிகமாயிட்டு இருக்கு, அதுக்கு நிவர்த்தியே கிடையாதா எங்களுக்கு? நீங்க சொல்றது வேறையா இருக்கு, எங்களுக்கு இங்க நடக்கிறது வேறையா இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கும். இதுக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்துட்டு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு அங்க நெகட்டிவா நடக்குது அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த மாதிரியாக அந்த குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் மீண்டும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து எல்லாருக்கும் வேலைன்றது ஒரு நிரந்தரம் இல்லாம ஆயிப்போச்சு. எல்லாருக்கும் வேலையில மிகப்பெரிய ஒரு மென்டல் டென்ஷன் அப்படின்றது ஆயிப்போச்சு. ஏன்னா சனின்றவர் உத்தியோகக்காரகன், அடுத்து நீதிக்காரகன். இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 5ஆம் இடமான அந்த வேலை இழப்பு ஸ்தானத்துல இருக்கிறார். 5ஆம் இடம் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் அங்க ஒரு பாவ கிரகம் வரும்போது என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாம நீங்க வேலையை விடுறது, அடுத்து ஒரு ஈகோ கிளாஷ் என்னையே அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நான் இன்னுமே இந்த இடத்துல ஒரு பொழுது கூட வேலை செய்ய மாட்டேன்னு நீங்களே ரிசைன் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாம் இந்த சனி பகவான் அந்த இடத்துல நார்மல், அதாவது இயல்பு நிலையில இருக்கும்போது கொடுத்திருப்பார். இப்போ வக்ரத்தன்மை அடைகிறார். இது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க போது வேலை இழப்புகள்ல இருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, நான் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியை நான் ஷிஃப்ட் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு வீசா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை ரீதியான குழப்பங்கள் இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய ஃபேமிலியை நீங்க மீண்டும் மாற்றுவதற்குண்டான ஒரு நேரம், உங்களோட சேர்ந்து வாழ்வதற்குண்டான சில முயற்சிகளை செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல விருச்சிக ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் இப்போ 3ஆம் இடத்திற்கு வர்றார். அப்போ உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்துட்டு வரப்போறாரு. இடமாற்றம் அது வெளிநாடு மாற்றமாக இருக்கலாம், உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம். அதனால இந்த டிசம்பருக்குள்ள இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாடோ வெளியூரோ வெளி மாநிலம் செல்வதற்கோ உண்டான ஒரு அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்க மாட்டேங்குது. எந்த இடத்துக்கு போனாலும் வரன் எங்களுக்கு வரமாட்டேங்குது. அந்த அப்படியே வரன் வந்தாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா ஜாதகம் பொருத்தம் இருக்கு, எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசியாச்சு, எல்லாமே 2 குடும்பமும் பார்த்து நல்லா பேசியாச்சு. ஆனாலும் அங்கே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திருமண தடைகளை அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் முழுமையா நிவர்த்தி செய்ய போறார். அந்த குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்ததுனால இத்தனை பிரச்சனைகளையும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சந்திச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த திருமண தடைகள் நீங்கி மிகவும் ஒரு அருமையான வரன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வரக்கூடிய 6 மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இவர்களினுடைய வருமானத்தை முக்கியமாக பெருக்கக்கூடிய ஒரு நேரம், கடன் சம்பந்தப்பட்ட நிவர்த்திகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் ரீதியான சில முயற்சிகள் செய்ய போறீங்க. தொழில்ல முழுமையாலாம் கால் எடுத்து வைக்க முடியாது, ஆனா அதற்குண்டான சில முயற்சிகளை நீங்க செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய தசாபுத்தி இதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா முழுமையான மாற்றங்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறீங்க. தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த போராட்டத்துல வெற்றி நிச்சயமாக அடையக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். எப்போதுமே ஒரு தெய்வ பலம் அப்படின்றது கூடயே இருக்கும். இவர்களுக்கு முன்னாடி நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டா தப்பான்னு கூட தெரியல, ஆனா நான் ரொம்ப துணிச்சலா செஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரு உறுதித்தன்மையோட ஒரு நம்பிக்கை தன்மையோட நான் சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த
தனுசு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கையை வச்சு தான் எல்லா ஒரு விஷயங்களையுமே செய்வாங்க. அதுலேயும் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் தொழில் ரீதியான சில முயற்சிகளை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த தொழில் செஞ்சா என்ன, இந்த தொழில் செஞ்சா என்ன, இந்த மாதிரியான அந்த தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தி அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். இதுக்கு ஒரே ஒரு மூல காரணமே பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வத்தை பிரதானமா வச்சு சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். இவர்களினுடைய ராசி அதிபதி குரு எங்க இடத்துல போனாலும் நேர்மையா இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியாக செயல்படுவாங்க. இவர்களுக்கு வரக்கூடிய இந்த 6 மாதத்துல குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. இந்த ராசி அதிபதி உச்சம் பெறுறதுக்கும் லக்னாதிபதி உச்சம் பெறுவதற்கும், அதாவது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவதற்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ராசி அதிபதி உச்சம் பெறாரு, உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இதே இது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவா தான் நடக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8ஆம் இடம் அப்படின்றது அதிகப்படியான வழக்குகள், வம்பு வழக்குகள், நோய் தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள், அவமானங்கள், விபத்துக்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதுல உச்சம் பெற்று வரப்போறார் உங்களுடைய ராசி அதிபதி. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுடைய மைண்ட், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் நெகட்டிவாக இருக்கும். நம்ம இதை செஞ்சா இங்கே போயிடுமோ, இதை செஞ்சா தவறான வழிக்கு போயிடுமோ. அதே மாதிரி ஆன்லைனில் நிறைய ட்ரேடிங் பண்ணுறத இந்த ஒரு 5 மாதங்களுக்கு செய்யாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறார். அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று அவர் அந்த சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு போகிறார். அதனால இந்த ஒரு 4 மாதங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் யாருமே பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளவோ ப்ராஃபிட்டு முன்னாடி சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த 4 மாதத்துல டோட்டலா உங்களையே காலி பண்ணிட்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமாக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில ஸ்கேம்ல நீங்க உங்களை இன்வால்வ் படுத்திக்காம இருக்கிறது நல்லது. சில பேர் நிறைய வயதானவர்கள் என்ன பண்றாங்க, இப்படி சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஏதோ ஒன்று நம்மளுக்கு நம்மளை கவர்ற மாதிரி சில குறுஞ்செய்திகள் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிடுவீங்க. உடனே உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிடும். இந்த மாதிரியான திடீர் அமைப்புகள் எல்லாமே இந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் வரும்போது திடீர் பாதிப்புகளை கொடுக்கும். இதை நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. வழக்குகளாக திசை திருப்ப முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஏமாறுனது யாருக்கிட்டனே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த 8ஆம் இடம் மிக வலுவான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால இருக்கக்கூடிய வேலையை இருக்கிற நேரத்துல தெளிவா செஞ்சுட்டு போறது இந்த தனுசு ராசி அன்பர்களினுடைய முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகுது. அடுத்து இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வெளிநாடு போகிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சில தடைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம். 100% அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதனால இது வரைக்கும் குழந்தைகள், உங்க வீட்டில் யாராவது சின்ன குழந்தைகள் பேசாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் பேச்சு வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தானம் மிகவும் ஒரு சாதகமாக இருக்க போகுது. குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆச்சு மேடம், 6 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தைக்கு பேச்சு வரல, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, நாங்களும் நிறைய ஸ்பீச் தெரப்பி எல்லாமே எடுத்துட்டோம், ஆனாலும் அந்த இடத்துல எங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது தவமெடுத்து பெற்ற பிள்ளைகள் இந்த மாதிரியான சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருக்கும்போது பெற்றோர்களுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து நிவாரணத்தை இந்த அமைப்பு குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு ஸ்தானம் இப்போ வக்ரகதிக்கு வர்றாரு. அந்த இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். அதனால வியாதி தொந்தரவுகள் 100% குறைவதற்கு
அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல தனுசு ராசி என்பர்கள் திடீர்னு மூச்சு விட முடியாம சில இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னன்னே தெரியல, திடீர்னு இருந்தாப்புல நல்லா தான் இருந்தேன், மயங்கி விழுந்துட்டேன். போய் பார்த்தோன்னா அங்க திடீர்னு இருந்தாப்புல இருதய பாதிப்பு, ஸ்டெண்ட் வைக்கணுன்றாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணணுன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை சொல்றாங்க, சிறுநீரகத்துல கல், இப்படி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நோய்களெல்லாம் அடுக்கடுக்காக சொல்லியிருப்பாங்க மருத்துவ ஆலோசனையில. இந்த மாதிரியாக அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை எப்போதுமே உங்களுடைய உடல் நலத்துல ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சியும் சனி வக்ரகதியும் அடையறதுக்குண்டான ஒரு நேரம். அடுத்து அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது தான் கொஞ்சம் ஃபேமிலியில சில சலசலப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் நீங்க அதாவது எந்த விதமான சில விஷயங்களுக்கும் ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கணும் தனுசு ராசி என்பர்கள். அதாவது 7.5 சனியின் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருந்தீங்களோ அதை வரக்கூடிய ஒரு 1.5 வருடத்துல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வரக்கூடிய 6 மாதங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதுல சின்ன சின்ன இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். யார்கிட்டையும் பிரபகண்டா படுத்தக்கூடாது. எனக்கு இது வந்துருச்சு, கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், லேண்ட் வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா நகை 100 பவுனுக்கு வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா டோட்டலா காலியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ரொம்ப கவனமாக செயல்படுங்க தனுசு ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகி வர்றாரு இந்த ஜூன் மாதத்துல இருந்து. இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு உச்ச சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகளை வெளியூர் வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வளர்ச்சியாகப்பட்டது ஒரு நிரந்தர வளர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக உங்க வாழ்க்கையை இழந்திருப்பீங்க. இந்த மகர ராசி என்பர்கள் எவ்வளவோ ஒரு நல்லது செஞ்சும் எனக்கு எந்த விதமான ஒரு நன்மைகளும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து, அந்த 6ஆவது மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுவும் நீங்க இடமாற்றம் செஞ்சாதான். இதே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இன்னமும் பாதிப்புகள் வரும். ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போறார் டிசம்பர் மாதத்துல இருந்து. அதனால ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. இடமாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பார்ட்னர்ஷிப் களத்திரஸ்தானம் கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த இடத்துலலாம் குரு பகவான் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால இந்தந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் சுய சிந்தனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். உங்களால எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல ஒரு டிப்ரெஷன்லலாம் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க உங்களுடைய இடத்துலயே கண்டினியூ பண்ணுனீங்கன்னா, வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த ராசியையே அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சமசப்தமா பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை, ராகு டிசம்பர் மாசம் தான் வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும். உங்களால எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையும் அதிகப்படியாக இருக்கும். இதெல்லாம் பேட்டரி ஃபுல்லா இருக்கும்போதே நீங்க சாதிக்கணும். டிசம்பர் மாதத்துக்கு மேல அப்படியே உங்களுடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். என்ன செஞ்சாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே குறைவாகவே இருக்கு அப்படின்ற மாதிரியாக நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால ரொம்ப முன்கூட்டியே நீங்க சூதானமாக நடந்துக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த இடத்துல குரு பகவான் அந்த 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள். இப்போ எல்லாரும் இந்த மகர ராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சி. இதுவரைக்கும் அதாவது கடந்த 10 வருஷத்துல பார்க்காத வளர்ச்சியை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம்
பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு வழக்குகளிலிருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த 7.5 சனி நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விபத்துக்களை அதிகமாக சந்திச்சிருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். சாதாரணமாக கார்ல போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கும். உங்கள அறியாமலே விபத்து நடந்திருக்கும். அதற்குண்டான வழக்குகள்லாம் போயிட்டுருக்கும். அதுலலாம் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு அப்படின்றதே கிடைச்சிருக்காது. இதுல இருந்து இந்த குரு பெயர்ச்சியில இருந்து அதற்குண்டான தீர்ப்புகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அது ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே அவர் பின்னோக்கி நகரி வராரு. அந்த பின்னோக்கி நகர்தல் அப்படின்றது முழுமையா இருக்காது. அவருடைய பாகை கணக்குல நகருவார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு? அந்த குழந்தை அதாவது அந்த குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியாக நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஒரு 6 மாதம் நல்லா இருந்தாங்க மேடம், 1 வருடம் நல்லா இருந்தாங்க. மறுபடியும் அவங்க ஏதோ திரும்பியும் பழையபடி பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல மகர ராசி என்பவர்கள் நீங்க ரொம்ப கவனமா எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உறவுகளுக்குள்ள எந்த ஒரு நபரையும் அலோவ் பண்ணாதீங்க. இந்த 3வது நபர் தலையீடு இருந்தது அப்படின்னா இந்த 6 மாசத்துக்குள்ள பெரிய பிரிவா முடிஞ்சிடும் அது. ஏன்னா ராகு பகவான் டிசம்பர் மாசம் டிரான்சிட் ஆக போறாரு. அவர் டிசம்பர் மாசம் டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய வழக்குகளையும் பிரிவையும் கொடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது அடுத்து பயணிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் ரீதியான சில பிரிவுகள் உறுதியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இது எங்க நடக்குது அப்படின்னா 3வது நபர்களின் தலையீடு. இப்போ ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க, அங்க ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களே இதற்கு காரணமாக அமையலாம். அவர்களே அந்த 3வது நபர்களாக மாறி உங்களை 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு உண்டான சில வேலைகளை எல்லாம் செய்யலாம். இது எல்லாமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு நடக்கும். அதுல ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த 3ல இருந்து 6 மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் இவர்களினுடைய இடமாற்றம், வேலை ரீதியான உயர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள், இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஆனா காதல் ரீதியான சில விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 6 மாதத்துல பெற போறீங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம வேலைக்கு உண்டான சில வாய்ப்புகளை தேடுங்க. வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுங்க. அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இது உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துலன்னு ஒரு ராசி கட்டம் இருக்கும். அதுல லக்னம், உங்களுடைய ராசி, இதை சார்ந்து சில விஷயங்கள் மாறுபடும். இதுல சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல அதற்குண்டான சில நிவர்த்திகளை உங்களுடைய தசாபுத்தியின் மூலமாக நீங்க பெற முடியும். அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக, ஒரு சப்போர்ட்டாக. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 6 மாதத்துல அந்த ராகு பகவான் உள்ள இறங்குறதுனால ரொம்ப கவனக்குறைவு அப்படின்றது இருக்கும். அந்த கவனக்குறைவு இல்லாம இருக்கிறதுக்கு சில தெய்வ வழிபாடை உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய 6 மாதத்துல டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு பெரிய கிரேட் ரிலீஃப் அப்படின்றத சொல்லலாம். அதாவது புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரியான சில நிவர்த்திகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா உங்க மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு இது வரைக்கும் ஓடிட்டு இருந்த மாதிரி இருக்கும். எந்த விதமான ஒரு தெளிவான சிந்தனையும் இல்லாமல் மனம் போன போக்குல செயல்பட்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அதுல 7.5 சனி ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் பிளேஸ் பிடிச்சது நம்ம ராகு பகவான் தான். ஏன்னா ராகு பகவான் உள்ள வந்தாச்சு, ராசியின் மீது பயணிக்கிறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியாது. வார்த்தைகள்ல நிதானம் இல்லாமல் சில விஷயங்கள்
வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கும். நல்லா பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அங்க சண்டை வந்துரும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன ஒரு ஈகோ ப்ராப்ளம் மிகப்பெரிய அளவுக்கு விவாகரத்து வரைக்கும் போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு குடுத்திருக்கும். மற்ற ராசி என்பர்களாவது மற்றவர்கள்கிட்ட பேசி ஒரு ஆறுதல தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கும்ப ராசி என்பர்கள் தன்னுடைய மனதுல இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டாங்க. இதனால ரொம்ப டிப்ரஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய அளவுக்கு சில ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இதுநாள் வரைக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரியான சில அனுபவங்களை இந்த கும்பராசி என்பர்கள் பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடந்த ஒரு 7.5 சனியோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் 8 வருடங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். ஆனா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கே இத்தனை கதி அப்படின்ற போது மற்ற ராசி என்பர்களுக்கெல்லாம் வேற வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அந்த ராகு பகவான் அவர்களினுடைய ராசியில இருக்கும்போது பாதிப்பை கொடுக்கும். இந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே எளிமையான வாழ்க்கையோடு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்கள். ஒரு கூழானாலும் அது பழங்கஞ்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அதை நிம்மதியா குடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட சேர்ந்து இருக்கணும், அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். அந்த கூட்டு குடும்பம் கண்ணாடியாக சிதறின அமைப்பு அப்படின்னீங்கன்னா கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்திருக்கும். அம்மா தனியா, அப்பா தனியா, குழந்தைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தனியா, இப்படி அந்த ஒரு வீட்ல 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேரும் தனித்தனியாக இருந்த ஒரு அமைப்புகள்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு கெடுபிடியான ஒரு பலன்கள்ல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று வர்றார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று வர்றார். அதனால உங்களுக்கு கடன், அதாவது தேவையில்லாத கடன்களை அடைக்கிறதுக்காவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா, அந்த வாய்ப்பு கூட கிடைக்காத திண்டாடிட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நேர்மையான கடன், அதாவது வெளியிடத்துல வட்டிக்கு வாங்கி வாங்கி அந்த வட்டியை கட்ட முடியாமல் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரியாக பேங்க் லோன் இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டுனால முழுமையாக வாழ்க்கையை இழந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கும்பராசி என்பர்கள் தான். எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு தான் போயிருக்கும். ஒரு அடகு வச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையவே அந்த கம்பெனிக்காரனுக்கு அடகு வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த கிரெடிட் கார்டுனால அழிஞ்ச ஒரே ஒரு ராசி என்பர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் போங்க, அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவானினுடைய சூழ்நிலை உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. அடுத்து அவர் 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு வழக்குகள் இருந்து, குடும்ப வழக்குகள் இருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் வரும். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ரெகுலர் இன்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கடந்த காலத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம், 6 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா இது நாள் வரைக்கும் சம்பளம் வாங்கலை, இன்னைக்கு கொடுத்துருவாங்க அன்னைக்கு கொடுத்துருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு அந்த ஒரு வருமானம்ன்றது இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த வேலை ரீதியான அந்த வருமான உயர்வுகளும் தடையில்லாத வருமானங்களையும் சம்பாதிக்க ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போது. இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதாவது 7வது மாதம் ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய அந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், மேடம் வக்ரம் அடைகிறார்னா திரும்பியும் எங்களுக்கு 7.5 சனியினுடைய பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அவர் என்னைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து வெளியில போனாரோ அப்பவே இருந்து அந்த பாதிப்புகள் குறையும். அந்த பாத சனியாக இருக்கிறதுனால வருமானத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சில தடைகளை கொடுத்துட்டு இருப்பார். இந்த ஜூலை மாதத்துல இருந்து அந்த தடைகளும் முழுமையாக நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது.
கும்பராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் சின்ன சின்ன கடையா வச்சு தொழில் நடத்திட்டு இருக்கிறீங்களோ, அதாவது ஒரு பூக்கடை வச்சிருக்கிறேன், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறேன், ஒரு சின்னதா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியாக சிறிய கடைகளை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், உங்களுக்கு ஸ்டாக்ல இருந்த ப்ராடக்ட் எல்லாமே விற்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், விற்பனையினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 6 மாசம் இந்த கும்பராசி என்பர்கள் தொழில்ல கவனம் செலுத்தணும், வேலையில கவனம் செலுத்தணும், கடனை குறைக்கிறதுக்கு உண்டான கவனத்தை செலுத்தணும். அடுத்து நோய் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஆயுர்வேதிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி சம்பந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள்ல தடைபட்டு இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பாத்துக்கிறது நல்லது. மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். இந்த ஜூன் மாதத்துல இருந்து 5ஆம் இடம் உச்சம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதனால இந்த மீனராசி என்பர்கள் ஒரு பெரிய ஒரு கிரேட் ரிலீஃப் அப்படின்றத அடையக்கூடிய ஒரு நேரம். எந்த மாதிரியான இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சனி அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு நடந்துட்டு இருக்குது. 7.5 சனி. இந்த ஜென்ம சனின்றது ஒரு செகண்ட் ஆஃப் போர்ஷன் தான். இந்த ஜென்ம சனியில இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார். இதனால நீங்களே அறிந்தும் அறியாமலும் ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். தெய்வ பலம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக இருக்க போது. உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக நிறைய மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரணும்னு சொல்லி அதிகப்படியாக தெய்வ பிரார்த்தனைகளை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த தெய்வம் அந்த பிரார்த்தனை பண்ணும்போது இவர்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொடுத்திருக்காது. இந்த காலகட்டத்துல முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. எவ்வளவோ நம்ம அந்த பிரார்த்தனைகளை செய்தாலும் அந்த தெய்வம் கல்லா இருக்கு அப்படின்னு அந்த தெய்வ நிந்தனையை கூட நம்ம செஞ்சிருப்போம். ஆனா அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி அந்த தெய்வ சொரூபமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நான் கண்ணு முன்னாடி என்னுடைய தெய்வத்தை பார்த்தேன், எனக்கு அந்த மேனேஜர் எனக்கு எகெயின்ஸ்டா செயல்பட கூடியவர் எனக்கு பாசிட்டிவா சொல்லிட்டாரு கடைசி நேரத்துல. இந்த இடத்துல தான் அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மீன ராசிக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய ராசியையே பார்க்க போறார். இதனால நிறைய விஷயங்கள்ல வெற்றி அப்படின்ற அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்கள் பெற போறாங்க. உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே ஒரு 4 மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய மீனராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு தொழில் ரீதியான சில தடைகள், அதாவது எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த தொழில் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில இடத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காது. அந்த இடத்துல நிறைய ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கோம். நீங்க என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அன்னையில இருந்தே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியாகலாம் அந்த தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல மீனராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ சனி வக்ரம் அடையிறது ஒரு 4 மாதம் ஒரு தொழில் ரீதியான முயற்சிகள்ல நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில தொழில்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துங்க, இன்னும் சில ப்ராடக்ட்ஸை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட் நல்ல ஒரு செட்டில் ஆகி நல்ல எக்ஸ்போர்ட்டினுடைய மதிப்பு கூடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்குன்னு தனி அங்கீகாரம் அப்படின்றது எக்ஸ்போர்ட் தொழிலில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்கள் விற்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இது ஒரு குறுகிய காலம்தான். இந்த சனி வக்ரம் அடைகிறாரு, ஒரு 5 மாதம் தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா திரும்பியும் ஏதாவது ஒரு லாக் ஆகிடும். அதனால
இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக செயல்பட்டு அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலையும் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழிலையும் மிக அதிகப்படியான வளர்ச்சியை பெறலாம். இந்த மீனராசி என்பவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள், அடுத்து திருமண பந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணமாகி இன்னும் நாங்களும் அதாவது திருமணமான அந்த கணவன் மனைவியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சந்தோஷமாக இல்லை, குடும்பத்தில் இன்னும் அந்யோன்யமாக இருக்க முடியல எங்களால். ஏன்னா இப்போ இந்த குடும்பத்தை எப்போ வேணாலும் விட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அதிகப்படியாக வந்துட்டு இருக்கே ஒழிய என்னால் அவங்களோட ஜெல்லாக முடியல அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு தடை அங்க அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அந்த திருமண உறவுகள்ல இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா காதல் பண்ணி திருமணம் செய்த நபர்களுக்கு இந்த மாதிரியான சில பாதிப்புகள்லாம் இருக்கும். காதல் பண்ற வரைக்கும் எனக்கு உண்டானவர் அவர் தான், எனக்கு உண்டானவள் அவங்க தான் அப்படின்ற மாதிரியாக அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பீங்க. என்னைக்கு அந்த திருமணம் நடந்ததோ அன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள், ஈகோ அப்படின்ற மாதிரியான சில பாதிப்புகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இதுல இருந்தெல்லாம் இந்த மீன ராசி என்பவர்கள் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல திருமண வைபவங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். திருமண வரன் பாக்குறீங்க, எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுது, ஆனா கடைசி நேரத்துல அந்த திருமணம் நின்று போயிடும். இந்த அளவுக்கு அந்த சனியினுடைய இயல்புத்தன்மை அதிகப்படியாக அந்த திருமண தடைகளை கொடுத்துருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த சனி வக்ரம் அப்படின்றது கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. 6ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் இப்போ 5ஆம் இடத்திற்கு வர்றார். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கும். குழந்தைகள் உங்களை விட்டு வெளியில போறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவுடனே குழந்தை பிறக்காமல் ஏதோ ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி ஆகலாம் சின்ன சின்ன பாதிப்புகளை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால தொழில் சார்ந்த லாபங்கள் அப்படின்றது ரெட்டிப்பாக இருக்கும். அந்த லாபங்களை நீங்க வேற இடத்துல மிஸ்யூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது அந்த லாபம் நல்லா வருது அப்படின்னோடனே அதை எடுத்து வேற இடத்துல எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுக்குள்ள உங்களுக்கு இங்க சனி வக்ரம் முடிஞ்சிடும், அந்த பணம் அங்க போய் லாக் ஆயிடும். அதனால இந்த இடத்துல இந்த மீனராசி என்பவர்கள் வரக்கூடிய வருமானங்களை சேமிப்பாக மாற்றுறதுக்கு பாருங்க. ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க. அடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியாக பேங்க் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க. அதுதான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பேங்க் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது மிக அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே இந்த 6 மாசத்துக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இந்த மீன ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப மனப்பதற்றத்தோடு இருக்கிறீங்க. என்னுடைய குழந்தை அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், திருமணம் செஞ்சு வச்ச அந்த எதிர்காலத்துல பெரிய அளவுக்கு அவளுக்கு சாதகமாக இல்லை, என்னுடைய பையன் அவன் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு உண்டான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு மீனராசி என்பவர்களுக்கு. அது இன்னும் நடக்காத பட்சத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது நல்லது. அதுதான் இந்த 6 மாசத்துல அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய திசா புத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்தோடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு இந்த லக்னம் இந்த ராசி இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.